ஹலோ கைஸ், வெல்கம் டு பார்பல்ஸ் அண்ட் தம்பிள்ஸ் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 3 பாயிண்ட் மசில் பில்டிங் மெத்தட் அப்படிங்கிற ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நம்மளுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் எல்லாமே 4 கேட்டகரிஸ்குள்ளார தான் வரும். புல், புஷ், ஸ்குவாட், டெட் லிஃப்ட். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு மசிலை ட்ரெயின் பண்ணுறோன்னா அதை 3 ஆஸ்பெக்ட்ஸில் இருந்து ட்ரைனிங் பண்ணணும். ஸோ அந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ் பேர் தான் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் மசில் பில்டிங் சிஸ்டம். ஸ்ட்ரெச், பவர், கான்ட்ராக்ஷன், இதுதான் அந்த 3 பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு மசிலை ட்ரெயின் பண்ணுறப்ப ஸ்ட்ரெச் மூவ்மெண்ட் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப அடிஷ்னல் லென்த் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மோர் லேண்ட் இருந்தால் தான் நம்மளால மோர் ஹவுசஸ் வந்து பில்ட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இப்போ மோர் மசில் லென்த் இருந்தால் மோர் மசில்ஸ் வந்து பில்ட் பண்ண முடியும். இப்போ கான்ட்ராக்ஷன் மூவ்மெண்ட் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப அது நம்மளுடைய மசில்ஸில் பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி செல் வால்யூமை மேக்ஸிமைஸ் பண்ணும். கான்ட்ராக்ஷன் மூவ்மெண்ட் எப்பயுமே ஒர்க் அவுட்டோட ஃபினிஷில் தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த கான்ட்ராக்ஷன் மூவ்மெண்ட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபினிஷர் மூவ்மெண்ட்ஸ். ஸோ ஒரு மசிலை ட்ரெயின் பண்ணுறப்ப இந்த மாதிரி 3 ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்து ட்ரைனிங் பண்ணும்போது அந்த மசிலோட க்ரோத் எனார்மஸாக இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு மசிலுக்கும் இந்த 3 பாயிண்ட்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மசில் ஷோல்டர். ஷோல்டருக்கு ஸ்ட்ரெச் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சைடு லேட்டரல் ரைசஸ். இந்த சைடு லேட்டரல் ரைசஸ் எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுடைய ஷோல்டர் மசில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். பவர் மூவ்மெண்ட் ஓவர் ஹெட் ப்ரெஸ். இந்த ஓவர் ஹெட் ப்ரெஸ் எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுனால உங்களுடைய ஷோல்டர் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ண முடியும். கான்ட்ராக்ஷன் மூவ்மெண்ட் பார்ஷியல் சைடு ரைசஸ். ஸோ இந்த பார்ஷியல் சைடு ரைசஸ் எக்ஸசைஸ் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுடைய ஷோல்டர் மசில் கான்ட்ராக்ட் ஆகிறத சூப்பராக ஃபீல் பண்ண முடியும். செகண்ட் மசில் பேக். பேக் மசிலுக்கு ஸ்ட்ரெச் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தம்பிள் புல் ஓவர். ஸோ இந்த தம்பிள் புல் ஓவர் எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுடைய பேக் மசில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். பவர் மூவ்மெண்ட் பெண்ட் ஓவர் ரோஸ், புல் அப்ஸ், டெட் லிஃப்ட். ஸோ இந்த மாதிரி பவர் மூவ்மெண்ட்ஸ் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுடைய பேக் மசிலோட டென்சிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். கான்ட்ராக்ஷன் மூவ்மெண்ட் ஸ்டிஃப் ஆர்ம் பிரஸ் டவுன். இந்த எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுடைய ஹோல் பேக் மசில் கான்ட்ராக்ட் ஆகிறத சூப்பராக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தர எக்ஸசைஸ். தேர்ட் மசில் செஸ்ட். ஸ்ட்ரெச் மூவ்மெண்ட் தம்பிள் ஃப்ளை. இந்த தம்பிள் ஃப்ளை தான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் செஸ்ட். ஏன்னா இந்த தம்பிள் ஃப்ளை மூவ்மெண்ட் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது டீப்பாக உங்களுடைய செஸ்ட் மசிலை ஸ்ட்ரெச் பண்ணி ட்ரெயின் பண்ண முடியும். பவர் மூவ்மெண்ட்ஸ் பெஞ்ச் பிரஸ், தம்பிள் பிரஸ். இதிலே பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் இன்க்ளைன், டிக்ளைன், ஃப்ளாட். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கான பவர் மூவ்மெண்ட்ஸ். கான்ட்ராக்ஷன் மூவ்மெண்ட் நீலிங் கேபிள் கிராஸ் ஓவர்ஸ். இந்த எக்ஸசைஸ் செஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பரான எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுடைய ஹோல் செஸ்ட் மசிலை கான்ட்ராக்ட் பண்ணி ஃபீல் பண்ணி ட்ரெயின் பண்ண முடியும். ஃபோர்த் மசில் லெக்ஸ். ஸ்ட்ரெச் மூவ்மெண்ட் சிசி ஸ்குவாட்ஸ். இந்த சிசி ஸ்குவாட்ஸ் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுடைய ஹோல் குவாட் மசிலை ஸ்ட்ரெச் பண்ண முடியும். பவர் மூவ்மெண்ட் காப்லெட் ஸ்குவாட்ஸ், ஸ்குவாட்ஸ், லெக் ப்ரெஸஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெக்ஸ்க்கான பவர் மூவ்மெண்ட்ஸ். கான்ட்ராக்ஷன் மூவ்மெண்ட் லெக் எக்ஸ்டென்ஷன். இந்த லெக் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுடைய ஹோல் குவாட் மசிலை கான்ட்ராக்ட் பண்ணி ஃபீல் பண்ணி ட்ரெயின் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த லெக் எக்ஸ்டென்ஷனை ரெப்பிட்டேஷன்ஸ் அதிகமாக பண்ணுறப்ப ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஃபிஃப்த் மசில் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரெச் மூவ்மெண்ட் ஸ்டிஃப்டு லெக் டெட் லிஃப்ட், பவர் மூவ்மெண்ட் சிங்கிள் லெக் பிரஸ், கான்ட்ராக்ஷன் மூவ்மெண்ட் லெக் கேர்ள்ஸ். சிக்ஸ்த் மசில் பைசப்ஸ். ஸ்ட்ரெச் மூவ்மெண்ட் இன்க்ளைன் கேர்ள். இன்க்ளைன் கேர்ள் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப உங்களுடைய ஹோல் பைசப் மசிலை ஸ்ட்ரெச் பண்ண முடியும். ரொம்பவே சூப்பரான எக்ஸசைஸ். பவர் மூவ்மெண்ட் அண்டர் ஹேண்ட் புல் அப், கான்ட்ராக்ஷன் மூவ்மெண்ட் சீட்டட் தம்பிள் கேர்ள். சீட்டட் தம்பிள் கேர்ள் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப உங்களுடைய ஹோல் பைசப் மசிலை கான்ட்ராக்ட் பண்ணி அந்த பீக் ஃபீல் பண்ண முடியும். செவன்த் மசில் ட்ரைசெப்ஸ். ஸ்ட்ரெச் மூவ்மெண்ட் ஹை இன்க்ளைன் எக்ஸ்டென்ஷன்ஸ். இந்த ஹை இன்க்ளைன் எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான எக்ஸசைஸ் ஃபார் ட்ரைசெப்ஸ். ஏன்னா இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுடைய ஹோல் ட்ரைசெப் மசில் ஸ்ட்ரெச் ஆகிறத சூப்பராக ஃபீல் பண்ண முடியும். பவர் மூவ்மெண்ட் டிப்ஸ், கான்ட்ராக்ஷன் மூவ்மெண்ட் டம்பிள் கிக் பேக். டம்பிள் கிக் பேக் எக்ஸசைஸ் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுடைய ஹோல் ட்ரைசெப் மசில் கான்ட்ராக்ட் ஆகிறத சூப்பராக ஃபீல் பண்ண முடியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் ட்ரைசெப்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு மசில் ட்ரைனிங் பண்ணும்போது 3 ஆஸ்பெக்ட்ஸில் இருந்து ட்ரைனிங் பண்ணணும். அப்போ தான் அந்த மசிலோட க்ரோத் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன எக்ஸசைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னது. ஸோ இதை மட்டும் தான் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இன்னும் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.